யூபிஐ மூலமா பேமெண்ட் நடத்துறாங்கல்ல, இது எல்லாமே கவர்மெண்டா பண்ணுது. வெதர் ஜிபே இஸ் கவர்மெண்ட், வெதர் ஜிபே ஃபோன் பே இஸ் கவர்மெண்ட். எல்லாரும் புது புது கம்பெனிங்க எல்லாம் உருவாயிருக்கு. நாட் ஒன்லி ஃபார் இந்தியா, உலகத்துக்கே இந்த மாதிரி ஃபின்டெக் கம்பெனிஸ் நிறைய உருவாச்சு. ஏன் உருவாச்சு? நம்மளோட டிரான்சாக்ஷன் ஈஸி பண்ணுச்சு, அதாவது பணம் பரிவர்த்தனை ஈஸி பண்ணுச்சு. மற்ற அனுமதிக்கும் ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் அந்த கம்பெனிக்கு காசு போகும். One of the best example, you people are doing the mobile charge recharge பண்றீங்க, அதோட டாரிஃப் பாத்தீங்கன்னா 748 இருக்கும். காசு கட்டுறது என்ன ஆகும்? ஒரு 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்றாங்களா? ஓகே, அப்போ ஒருத்தருக்கு 3 ரூபாய்னா ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம், ஒரு மாசத்துக்கு எத்தனை கோடி? 3 ரூபாய் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு லாபம் என்ன? இதே மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ போன் பே இருக்கு, எல்லாம் இருக்கு, பட் எல்லா ஆப்பும் நமக்கு இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஒரு ஆப்ல ப்ரிஃபர் பண்ணுவோம். என்ன காரணம்? you will be having Paytm, you will be having PhonePe, you will be having GPay, எல்லாம் இருக்கு. பட் எல்லாரும் பயன்படுத்துறீங்களா? உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்துறீங்க. கரெக்டானா? ஓகே, இட் மீன்ஸ் வாட்? நீ கொண்டு வரக்கூடிய இன்னோவேட்டிவ் திங்ஸ் ஓகே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், எல்லாரும் அதை ஈஸியா பண்ற மாதிரி கொண்டு வரணும். இதுதான் இன்னோவேஷன். மேபி அடுத்து வரக்கூடியது இதற்கான ஈஸியா இருக்கும். இது இன்னும் ஈஸியா வரக்கூடியதா அடுத்த இன்னோவேஷன் ஏற்படுத்தணும். வாட்ஸ் தி ஐடியா வரணும்? So okay, so again repeating that for all the centuries okay, so initially என்ன இருந்துச்சு? barter system. Okay, final என்னது? fintech. what point of bank system வந்துச்சு 19 எப்போ? இதெல்லாம் கேள்வி. அப்போ எப்போ பேங்க்ல டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க? புரியுதா? இங்கே in general immediately after the what is வாட்ஸ்அப் அடுத்தது பேங்க் வந்துச்சு. புரியுதா? பேங்க்ல காயினா தான் வந்துச்சு. அந்த ஸ்டோரி நான் ஃபைனல் இப்போ கரண்ட்ல என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஃபின்டெக் இருக்கோம். ஃபைன் மத்ததெல்லாம் நடந்து ஒன்றும் சொல்லாது. 20 வேண்டாம், 19 வேண்டாம், 18 20 வேண்டாம். பட் 21 பத்தி மட்டும் பேசலாம். இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய 21st செஞ்சுரியில நம்ம ஃபினான்ஷியல் என்ன ஒரு இன்னோவேஷன் கொண்டு வந்தாங்க, அது என்ன மட்டும் நான் சொல்றோம். you can easily tell that fintech fintech is nothing but ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இருக்கு. for example digital payment பாத்தீங்கன்னா for example நிறைய பேர் லிங்க் ப்ராப்பர் சீன் what is not finally there should be an assumption அடுத்த செஞ்சுரியில என்ன மாதிரி யூஸ் பண்ண போகும் வரலாம் இல்ல எதிர்பார்க்கறீங்க. இது அப்படியே முடிச்சீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, மேபி போட்டு அது முடிச்சீங்கன்னா மார்க் இன்னும் எக்ஸ்ட்ரா மார்க் நம்ம போடுவோங்க. ஃபைன். சோ இது ரிலேட்டடா தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். நீங்க இந்த சப்ஜெக்ட்டோட ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க. உங்க ப்ராஜெக்ட் ரைட்டர்ல பண்ணீங்க என்ன அப்படின்னா இன்னோவேஷன் ஆஃப் ஃபினான்ஸ் டெவலப்மென்ட் பண்றீங்க. இப்போ எப்படிலாம் இருந்து சொல்லிட்டீங்க. உங்க ஃபைண்டிங்ஸ் என்ன வந்து தெரியுமா? அடுத்து என்ன இருக்க போகுது, இதோட ஒரு சஜஷன் என்ன தெரியுமா? அடுத்து என்ன இருக்க போகுது, இதுதான் ப்ராஜெக்ட். புரியுதா? நீங்க என்ன பண்றீங்களோ பண்றத வந்து ஒரு ப்ராஜெக்டா பண்ணீங்கன்னா அது என்ன ரியல் டைம் ப்ராஜெக்ட் காட்டா மார்க் ஃபுல் மார்க் கொடுங்க. புரியுதா? now let me ask a question. okay, I want to know the satisfaction level of UPI. நீங்க எந்த satisfaction ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா PhonePe, GPay, Paytm கொடுத்துருங்க. can you all give me what is confident எல்லாரும் PhonePe சொல்லுவாங்க. இங்க இருக்கவங்க மட்டும் எல்லாரும் PhonePe சொல்ல முடியுமா? எல்லாரும் GPay சொல்ல முடியுமா? எல்லாரும் Paytm சொல்ல முடியுமா? ஓகே, ஏன் அந்த ரேட் தான் வருது? குடும்பம் மாறுது. எதனால வந்து மாறுது? what is the reason? எல்லாரும் ஒரு இதுதான் பேச சொல்ல முடியாம இருக்காங்க. இன்னொரு கன்வீனியன்ட் சைஸ் யாருங்க? அப்போ people still expecting some satisfaction level. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு அடுத்து எவ்வளவு உள்ள கொண்டு வரணும், அது மேபி இன்னும் ஃபர்தரா மூவ் ஆகலாம். புரியுதா? ஓகே, now இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு வந்து நான் ஒரு ப்ராடக்ட் வந்ததுனால நீங்க கூகுள் பே இதெல்லாம் வந்து எப்படி ஆகும் சொல்ல முடியாது. புரியுதா? ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 3 ரூபாய் 4 ரூபாய் மாறும், 5 ரூபாய் போடுவாங்க.
வேணும் யூஸ் பண்ணு வரும் கஷ்டம் நிறைய வரும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எழுதலாமா எழுத முடியாதா? எஸ்.